வேடசந்தூரில் ரூபாய் 1.19 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பேருந்து நிலையம் கடந்த 1989ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்திற்கு தினமும் 42 அரசு பேருந்துகளும் 26 தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. பேருந்து நிலைய கட்டிடம் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்ததால் அதனை இடித்து அகற்றிவிட்டு ரூபாய் 1.19 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இதனை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வீரா எஸ்.டி. சாமிநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன், வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர், பேரூராட்சி மன்ற தலைவர் மேகலா கார்த்திகேயன், துணைத் தலைவர் சாகுல் ஹமீது, செயல் அலுவலர் மரியா அந்தோணி யூஜின், மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து, சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் காட்டுபாவா ஷேட், அயலக அணி துணை அமைப்பாளர் மணிமாறன், காங்கிரஸ் கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் காசிபாளையம் சாமிநாதன், காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் சதீஷ், பகவான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர்களையும் மற்றும் அதற்காக நமது வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் நிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில கல்விக்கு நாங்க அதிக அளவுல பயன்படுத்தி இருக்கோம். பெரும்பாலான உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள்ல நம்ம போட்டிருக்கோம். அனைத்து மக்களுக்கும் நான் செய்வேன் என்று ஒரு சொல்லிக்கொண்டு ஓட்டு போடாதவர்கள் ஏன் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடவில்லை என்று ஏறி அடுத்த முறை மேகலா கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாப்பிளை சாமிநாதன் அவர்களே, பேரூராட்சி கழகத்தின் செயலாளர் மாப்பிளை கார்த்திகேயன் அவர்களே, ஆட்சியாளர் இந்த வேடத்தூர்ல மட்டும் 27 கோடிக்கு வேலை செஞ்சிருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா டவுன் பஞ்சாயத்துக்கும் ஏரியாவில் இருக்கட்டும், ஏரியாவில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய் செலவுல டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் புதுசா கட்டணும். மொத்தம் 5 டவுன் பஞ்சாயத்து நான் சொன்னேன். அதுல வேடத்தூருக்கு டவுன்